ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி அடிச்சலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா எப்படி அடிச்சலாம் தெரிஞ்சால் அடுத்த பேட்டர்ன் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 043 தரமான நம்பரு, அதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, எப்படி அடிச்சலாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம நாளைக்கு எடுக்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பேட்டர்ன் எப்படின்னா இங்கே பாருங்கள், பிசி பாருங்கள் 95 அடிச்சிருப்பான். 95 85 75. ஓகேவா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிச்சிருப்பான். 95 85 75. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு பாருங்கள் 65 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா? இதுதான் பேட்டர்னு. இப்போ அதே பேட்டர்ன் தான் இப்போ திருப்பி கொண்டு வர போகிறான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி பாருங்கள் 95 85 75. ஒரு நாள் விட்டு பாருங்கள் 65. ஓகேவா? இப்போ நமக்கு அப்படியே ரிவேர்ஸில் அடிக்கலாம் பார்த்துட்டோங்க. இங்கே பிசி பாருங்கள் 63. பிசி வந்து 63. ஒரு நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 53. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 65 சொல்லி அடிச்சுட்டு பிசி வந்து 65 அடிச்சுட்டு ஒரு நாள் மேலே பாருங்கள் 75 85 95 அடிச்சுட்டான். இப்போ நமக்கு இந்த 65 மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பிசியில் 63. ஒரு நாள் விட்டு பாருங்கள் 53. அப்போ ஒரு நாள் விட்டு பாருங்கள் நம்ம கரெக்டாக 43 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். அப்போ திருப்பி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்த நாள் பாருங்கள் நமக்கு பிசியில் ஒரு 33 சொல்லி அடிக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்படி 33 அடிச்சிட்டா அந்த கேம் கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65. ஒரு நாள் விட்டு பாருங்கள் 75 85 95. ஓகேவா? இப்போ நமக்கு கீழே வந்து பாருங்கள் 63 53. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தா அடுத்த நாள் பாருங்கள் 43 சொல்லி அடிச்சிட்டா. இப்போ நமக்கு 33 சொல்லி அடித்தா கேம் கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ 33 43 53. ஒரு நாள் விட்டு பாருங்கள் 63. அதே தான் இதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே 95 85 75. ஒரு நாள் விட்டு 65. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 43 கரெக்டாக அடிச்சிருந்தா மிஸ் பண்ணியாச்சு இந்த பேட்டர்னை. பிசி 43 தரமான நம்பர். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 43 மட்டும் இல்லை, ஏபி 04 கரெக்டான நம்பர். 043 ஃபுல் வின்னிங் வாங்க வேண்டிய நம்பர். அது மிஸ் பண்ணியாச்சு. என்னன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பாருங்கள் 06 அடிச்சிருப்பான். ஏபி 06. அதுலேருந்து கரெக்டாக 13 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 05. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 06லேருந்து பார்த்தீங்கன்னா 05 கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 13 நாள் கேப் இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 05 அடிச்சிருப்பான். திருப்பி நமக்கு 13 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13 நாள் கேப் விட்டால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 04 சொல்லி கரெக்டாக இருக்கும். அப்போ 06 அடிச்சிட்டான். 06 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 05. ஏபி 05 கரெக்டாக ஒரு நாள் விட்டு கரெக்டாக 13 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 04 06 05 04. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 43 கரெக்டாக வச்சு 043 சொல்லி ஒரு தரமான நம்பர் அடிச்சிருக்கான். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா பிசி வந்து 33 வந்து அந்த கேம் கம்ப்ளீட் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பிசி 33 சொல்லி அடிச்சிட்டானாக்கா பிசி 33 பிசி 43 பிசி வந்து பார்த்தீங்கன்னா 53. ஒரு நாள் விட்டு 63. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே சேம் ரூட்டு தான் 95 85 75. ஒரு நாள் விட்டு 65. இந்த 65 தான் இங்கே பார்த்தீங்கன்னா 63 சொல்லி அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு பாருங்கள் 53. அடுத்த நாள் பாருங்கள் 43. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 33. அப்போ நமக்கு 33 வந்தால் அந்த கேம் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அப்போ 33 வந்தால் நமக்கு ஏ போர்டு மட்டும் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக அடிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஒன்று பெண்டிங்கில் இருக்குது, வருமானு தெரியல. நீங்கள் மேக்ஸிமம் பிசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுப்பான். ஏன்னா ரொம்ப நாள் பெண்டிங் ஏ போர்டு. என்னென்னா இங்கே ஏசி பாருங்கள் 23. ஏசி வந்து 23. அந்த 23க்கு என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பாருங்கள் 03 23 03 கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 13 பெண்டிங். எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 23 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த நாள் பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 03 அடிச்சிட்டான். அப்போ கேப்பில் வந்து ஏசி வந்து 13 சொல்லி இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசி 33 வரதுனால 133 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 133. ஓகேவா? ஏ போர்டு ரொம்ப நாள் பெண்டிங் நம்பராக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வருமானு தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் 33 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏன்னா லீவ் விட்டான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவு கேம் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 33 அடிப்பான டவுட்டாக இருக்குது. ஒருவேளை அந்த கேம் மிஸ் ஆச்சுன்னா என்ன கேம் வர சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு மட்டும் இன்னொரு கெஸிங் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஓகே, நம்ம எப்பயும் கொடுக்குற பேட்டர்ன் படி தான் அது அடிச்சு இன்றைக்கி நேற்று அடிச்சிருந்தேன். என்னன்னா நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 72 அடிச்சிருப்பான். பிசி 72. 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 82. 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி 92 அடிக்கணும். ஆனால் 92 திருப்பி அவன் 29 அடிச்சிருப்பான். கரெக்டாக 2 பேட்டன் கரெக்டாக அடிப்பான். 3ஆவது பேட்டன் திருப்பி அடிப்பான். பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 72 72 82 92 அடிக்கணும். ஆனால் 92 திருப்பி 29 அடிச்சிருப்பான். 3ஆவது பேட்டன் திருப்பி 29 அடிச்சிருப்பான். அதே தான் ஏபி இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து 87. ஒரு நாள் விட்டு 77. அப்போது 3ஆவது பேட்டன் 67 அடிக்கணும். 67 திருப்பி 76 கரெக்டாக அடிச்சிருப்பான். 77 87 77 67 அடிக்கணும். ஆனால் 3ஆவது பேட்டன் திருப்பி அவன் 76 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் இங்கே ஏசி பாருங்கள் 22.
2 நாள் விட்டு பாருங்கள் ஏசி 32. அப்போ 2 நாள் விட்டு ஏசி 42 அடிக்கணும். ஆனால் திருப்பி அவன் வந்து 24 சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். கரெக்டாக 2 பேட்டன் கரெக்டாக அடிப்பான், 3ஆவது பேட்டன் திருப்பி அடிக்கிறான். ஏசி 22, 32, 42 அடிக்கணும், 42 திருப்பி 24 சொல்லி அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்றும் அடித்த நம்பர் தான், கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கான். இப்போ அவன் வந்து வேறு மாதிரி கேம் விளாட்றான். அதே போக்கில் நம்மளும் போகலாம், எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 54 அடிச்சிருப்பான். ஏபி 54 கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி வந்து 44, 54. அப்போ நமக்கு 3 நாள் விட்டு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 34 அடிக்கணும். அந்த 34 3ஆவது பட்டம் திருப்பி நமக்கு 34 திருப்பி ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா 43 சொல்லி அடிக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 43 ஏபியில் அடிக்காமல் அவன் பிசியில் வந்து 43 சொல்லி அடிச்சிருந்தான். ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா ஏபியில் ட்ரை பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும். ஆனால் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து அடிச்சிட்டான். நல்ல பேட்டர்ன் தான். இங்கே 54, 44, 34 அது திருப்பி நமக்கு 43 சொல்லி ஏபியில் அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து பிசியில் வந்து 43 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ அதே சேம் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் இப்போ நாளைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கேம் பேட்டர்ன் தான் இருக்குது. எப்படின்னா இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 45, ஏபி 45 கரெக்டாக 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 46. அப்போ 3 நாள் விட்டு ஏபி வந்து 47 அடிக்கணும். 3ஆவது பேட்டன் திருப்பி அடிப்பான் கண்டிப்பாக 47 திருப்பி 74 சொல்லி அடிக்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 74 அடிக்கணும். ஒருவேளை அவன் பிசியில் வந்து 74 அடிக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று அடித்த மாதிரி நாளைக்கும் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லா டீப்பாக பார்த்தவங்களுக்கு புரியும். 54 3 நாள் விட்டு 44, அப்போ 3 நாள் விட்டு 34 அடிக்கணும். 34 திருப்பி 43 சொல்லி ஏபியில் அடிக்கணும். ஆனால் ஏபியில் அடிக்கணும் 43, பிசியில் வந்து 43 சொல்லி அடிச்சிருந்தான். அதே சேம் ரூட்டு தான் இங்கே 45, ஏபி 45, 3 நாள் விட்டு ஏபி 46, அப்போ 3 நாள் விட்டு ஏபி வந்து 47 அடிக்கணும். 47 திருப்பி அவன் 74 சொல்லி அடிக்கணும். அந்த 3ஆவது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 74 ஏபியில் அடிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா பிசியில் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பிசியில் வந்து 74 வரது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்படி பிசியில் 74 வந்தால் ஏபி என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ரொம்ப சிம்பிளாக அடிச்சிடுவான். நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போவோம், ரொம்ப சிம்பிளாக அடிச்சிடுவோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். இங்கே ஏபி பாருங்கள் 24, ஏபி 24, ஏசி 24, அதுக்கு ஒரு பிசி வந்து 24 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். ரொம்ப சிம்பிளாகவே பார்க்குறதுக்கு. ஏபி 24, ஏசி 24, பிசி 24. அப்போ ஏபி பிசி ஏசி சொல்லி 3மே சிம்பிளாக முடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் ரூட்டில் தான் இங்கே நமக்கு ஏசி வந்து பார்த்திங்கன்னா 07, பிசி 07, ஒரு ஏபி 07 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பிசி 74 வரதுனால ஒரு 074 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? 074. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏபிபிசி ட்ரை பண்ணுங்கள். ஏபி வந்து 07 நல்லாவே இருக்குது. அது பார்த்து இதை மாதிரி சிம்பிளாக நம்ம ரொம்ப டீப்பாக போகிற நேரத்தில் சிம்பிளாக அடிச்சுட்டு போய்டும். ஆனால் அன்றைக்கி இதே மாதிரி தான் அடித்தான். அன்றைக்கி ஏபி 24, ஏசி 24, அதுக்கு ஒரு பிசி 24 சொல்லி கரெக்டாக முடிச்சிருந்தான். இப்போ அதே பேட்டர்ன் தான் இங்கே. ஏசி வந்து 07, பிசி 07, ஒரு ஏபி 07 சொல்லி சிம்பிளாக முடிச்சிருவான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 74 வரதுனால 074 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா இருக்குது. இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். 2ல் எது பெஸ்ட்டாக இருக்கோ ட்ரை பண்ணிக்கோங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் இல்லை, இன்றைக்கி கேம் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எதுவும் கொடுக்க முடியல. ஓகே, 2 நாள் 3 நாள் போகட்டும், நான் வீடியோ போடுறேன். ஓகே, கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா பிசி 33, பிசி 33 சொல்லி அடித்தானா 133 ட்ரை பண்ணிக்கோங்க. 133 சொல்லி ஒரு நம்பரு ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி 07 வந்தால் 074 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். வரது வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.